பசங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் யாருன்னு தெரியும்ல. இந்த புது வருஷத்துல உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்களும் தப்பு பண்ணுவீங்கன்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். எதுவுமே பண்ண மாட்டீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்கலான்னு நான் வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் பண்றீங்களா? என்ன டாஸ்க் தெரியுமா? உங்க பேரண்ட்ஸ் சொல்றத கேட்க கூடாது. நீங்க ஸ்கூலுக்கு ஒழுங்கா போக கூடாது. நல்லா படிக்க கூடாது. சண்டே ஸ்கூலுக்கு போக கூடாது. எல்லாரையும் நல்லா ஏமாத்தணும். இதான் உங்களுக்கு டாஸ்க். பண்றீங்களா? என்ன முறைக்கிறீங்க? பண்றீங்க தானே? பண்ண மாட்டீங்களா? ஆமா, நீங்கெல்லாம் யாரோட பிள்ளைங்க? ஏசப்பாவோட பிள்ளைங்களா? அப்ப உங்களை மாத்துறது கஷ்டம்தான். ஆனாலும் உங்களை ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். எப்படியாவது உங்களை என் வழிக்கு கொண்டு வருவேன். என் பேர் தான் ஹாரிஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம நியூ இயரை செலிப்ரேட் பண்ண போறோம். நியூ இயரை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணோம். சரி, 2025 ஆயிப்போச்சு. என்ன பண்ணலாம்? புதுசா ஏதாவது பண்ணுமே. யாருப்பா அது? யாருப்பாவா? நான் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். உலகத்துக்கு தெரியறது இருக்கட்டும், எனக்கு தெரியாது. யாருது? உனக்கு தெரியாதா? ஆமா. பசங்களா, உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போறேன்ட்டு. ஆமா, அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. உன்னை பார்த்தா பயமா இருக்குதே. என்ன பார்த்து பயமா? ஆமா, என்ன பார்த்து பயப்படுற ஒரே ஆள் நீ மட்டும்தான். அப்படியா? ஆமா. சரி, என்ன பண்றது? நீ உனக்கு தான் ஐடியா இருக்குதா? எனக்கு ஐடியா இருக்கிறதால தான் உன்னை தேடி வந்தேன். அப்படியா? ஆமா. சரி, சொல்லு பாப்போம். என்னது பண்ணணுமே? இன்னைக்கு உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கலான்னு இருக்கேன். டாஸ்கா? டாஸ்க் செஞ்சா நீங்க எனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு எல்லாம் கிடைக்கும். அப்படியா? என்ன தருவ? உனக்கு நிறைய பணம் தருவேன். பணமா? ஆமா. பணம் வந்தா நிறைய சாக்லேட், ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கலாமே. எல்லாம் வாங்கலாம். அப்படியா? ஆமா. நிஜமாவே தருவியா? நிஜமாவே தருவேன். சரி, நான் உன்னை நம்புறேன். என்ன பண்ணணும்? என்ன பண்ணுமா? என்ன பண்ணலாம்? எனக்கு பெரிய டாஸ்கா கொடுக்கலாம். நீ பெருசா எதுவும் பண்ண வேணாம். லைட்டா உன் ஃப்ரெண்ட ஏமாத்தினா போதும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். என்னோட ஃப்ரெண்ட் டக்கின்னு ஒருத்த பையன் இருக்கான். அவன் ஈஸி ஏமாந்துருவான். ஓ, அப்போ அத ஃபர்ஸ்ட் பண்ணு. ஓகேயா? சரி, அப்போ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு காசு தருவியா? ஐஸ்கிரீம், குலோப் ஜாமு, ஸ்வீட் எல்லாம் உனக்கு தருவேன். அப்படியா? உடனே நான் பண்றேன். நான் பண்றத மட்டும் இப்ப நீ வேடிக்கை பாரு. சரியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி சரி, இப்ப நீ போ. நான் பிளான் பண்ணிட்டு ஏமாத்திட்டு உன்னை கூப்பிடுறேன். ஓகே, ஏமாத்தின உடனே என்ன கூப்பிடு. ஓகேயா? சரி சரி. என்ன இவன் வேற இப்படி சொல்லிட்டான். சரி, நம்ம போய் டக்கி வீட்டுக்கிட்ட போய் டக்கி எப்படியாவது ஏமாத்தலாம். ஐயா, இன்னைக்கு புது நியூ இயர் வேற. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டக்கி, ஹாரிஸ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த புத்தாண்டுல உன்னை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புது வருஷம் பிறந்துச்சு. ஆமா ஆமா. சரி, உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். முக்கியமான விஷயமா? ஆமா. ஏன் கிட்டியா? ஆமா. என்ன இப்படி முடிக்கிற? என்ன விஷயம்? அது அந்த தூரத்துல ஒரு கடை தெரியுது பார். ஆமா. அந்த கடையில ஒரு மிகப்பெரிய ஆஃபர் காத்துக்கிட்டு இருக்கு உனக்கு. ஆஃபரா? ஆமா. ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. அந்த கடைக்காரர் ரொம்ப மோசமானவன். ஐயோ, அப்படியா? ஏன் சொல்ல மாட்டாங்க? அது நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டேன்னா அவனுக்கு திருடுறதுக்காக வச்சிருக்கான். ஆனா அந்த மேனேஜர் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு.
நீ போய் 2 நாள் 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கடையில் ஏதாவது வாங்கினேன்னு வச்சுக்கோயேன், இந்த மாசம் முழுக்க உனக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அந்த மேனேஜரே உனக்கு கொடுத்துருவாரு. 200 ரூபாவா? ஆமா ஹாரிஸ், என்கிட்ட ஒரு 200 தான் இருக்கே. பரவாயில்ல. அந்த 200 ரூபா வச்சு நீ பொருளை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஏதாவது அங்க வாங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த மாசம் முழுக்க அவரே உன் செலவு எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. ரொம்ப ஈஸி தானே? ஆமா, நானும் என்ன பண்றது தெரியாம இருந்தேன். இந்த 200 வச்சு இந்த மாசம் ஃபுல்லா ஓட்டிடுவேனே. சூப்பர். அதனால நீ இப்ப உடனே போய் 200 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்கோ, சரியா? சரி, நான் வாங்குறேன். சீக்கிரம் போறேன். சரி, சீக்கிரம் போ. ஆஃபர் போட்டிருக்கான். ஆஹா, வந்துட்டானே. என் திறமைய பாத்தியா? ஆமா, சூப்பரா ஏமாத்திருக்க. இதே மாதிரி மறுபடியும் ஒரு டைம் ஏமாத்துறியா? என்னது, மறுபடியுமா? ஆமா, எனக்கு பயமா இருக்குதே. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன். அப்படியா? ஆமா. சரி, ஐஸ்கிரீம் வாங்குற காசு கொடு. ஐஸ்கிரீம் மட்டும் இல்ல, குலோப் ஜாம் வாங்குறதுக்கு இந்த டைம் சேர்த்து தருவேன். அப்ப இப்ப தர மாட்டியா? இப்போ இல்ல, மறுபடியும் ஒரு டாஸ்க் நீ பண்ணு, உனக்கு கண்டிப்பா தரேன். அப்படியா? ஆமா. நிஜமா தருவியா? நிறைய தருவேன், நிஜமா தருவேன். உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீ வாங்கிக்கலாம். ஆமா, ஏன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஏமாத்த சொல்ற? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உனக்கு பிடிக்கல, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. அப்படியா? சரி, நீ சொல்றனால செய்றேன். இதுதான் கடைசி, சரியா? ஓகே, நல்லா ஏமாத்தணும், சரியா? கண்டிப்பா ஏமாத்துறேன், நீ பாத்துட்டே இரு, எங்கேயும் போயிடாத. ஓகே, இந்த டைம்ல அவங்க கிட்ட காசு கூட இல்ல, ஆனா எப்படி நீ ஏமாத்துறங்கிறது தான் இதுல டாஸ்க். ஓகேயா? சரி, நீ சொல்ற மாதிரியே செய்றேன். ஆனா எனக்கு குலாப் ஜாமும் அந்த குச்சி ரொட்டியும் அதே மாதிரி ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு காசு தரணும். ஓகே, கண்டிப்பா தரேன். சரி, போ, நான் போய் ஏமாத்துறேன். லா 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 லா. அப்பாடி, நம்மளுக்கு இப்போ புதுசாக நியூ இயர் பிறந்திருக்கு. நம்ம ஏசப்பா இந்த நியூ இயர் ஆசீர்வதிச்சு நம்மளுக்கு நிறைய தரப்போறாரு. தள்ளுங்க. ஏய், யாருப்பா நீ? என்னப்பா? ஏய் ஹாரிஸ், நீயா? ஆமா ஜாக்கி, நீ என்ன பண்றீங்க? நான் இங்க சும்மா நியூ இயர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காடை பிரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி, நான் சீக்கிரம் போ, எனக்கு பெரிய வேலை இருக்குது. வேலையா? நியூ இயர் அதிகமா என்ன புதுசா வேலைலாம் பாக்குற? நானு சீக்கிரம் போய் அந்த டக்கி ஏமாத்தணும். தள்ளு. ஏமாத்துறோமா? என்னப்பா சொல்ற? உனக்கு விஷயமே தெரியாதா? நானும் சாத்தானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அவனுக்கு எனக்கு டாஸ்க் கொடுத்திருக்கான், அதை கம்ப்ளீட் பண்ணா எனக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கி தரேன்னு இருக்கான். ஏய், புது வருஷம் அதுவுமா சாத்தான் சொல்ற பேச்சா கேக்குற நீ? ஆமா. ஐயோ, இது தப்புப்பா ஹாரிஸ், இந்த மாதிரிலாம் செய்யாத. சாத்தான் அப்படித்தான் பிடிச்சி உன்னை தப்பான வழியில கூட்டிட்டு போக பாப்பான். ஆனா நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும் ஹாரிஸ். நீ என்ன அப்படியே மாத்துருவேன்னு நினைக்கிறேன். எனக்கு குச்சி ரோட்டையும் குலாப் ஜாமும் அதே மாதிரி ஐஸ்கிரீமும் வேணும். ஐயோ, தப்பான வழியில போறானே. ஐயோ, என்ன பண்றது தெரியலையே ஹாரிஸ். பேசிட்டே இருந்தேன்னா நானு திருந்திடுவேன்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரம் போய் அவனை ஏமாத்துறேன். ஹாரிஸ் போவாத. யார் அழுகுறதுங்க? ஏய் டக்கி, என்ன அழுதுகிட்டு இருக்க? ஏய் ஹாரிஸ், நீ என்ன சொன்ன? அந்த கடையில போய் வாங்கினா தருவாங்கன்னு சொன்ன, ஆனா அந்த மேனேஜர் தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? என்ன சொல்ற நீ? எந்த கடையில வாங்குன? ஏய், நீ சொன்ன அந்த கடையில தான் நான் போய் வாங்கினேன், ஆனா அவங்க தர மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்காதே. எந்த கடை? அந்த ரெட் கலர் கடையிலயே வாங்குன? ஆமா, நீ என்ன சொன்ன அந்த ரெட் கலர் கடையில வாங்கணும். ஐயோ டக்கி, தப்பா விஷயத்த பண்ணிட்டு என் மேல கம்ப்ளைண்ட் பண்றியே. அது ப்ளூ கலர் கடை நான் சொன்னது. ப்ளூ கலரா? ஐயோ, நான் தப்பா ரெட் கலர் கடையில போய் வாங்கிட்டேனே. சரி, ஒண்ணும் கவலைப்படாத. இன்னைக்கு இப்ப போய் 200 ரூபாய் கொடுத்து அந்த ப்ளூ கலர் கடையில வாங்கு. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன், சரியா? ஐயோ, என்னோட 200 ரூபாய் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா நீ இப்ப வேற கடை சொல்ற, ஆனா அதுலயே ஏமாத்திட்டாங்கனா? அதெல்லாம் ஏமாத்த மாட்டாங்க, என்ன நம்பு, சரியா? அப்படியா? சரி, நான் போறேன். பை. சரி, சீக்கிரம் போ. சரி, ஓகே. அப்பாடா, எப்படியோ நம்ம டக்கி ஏமாத்திட்டோம். இன்னைக்கு
குருவி ரொட்டியும் குலாப் ஜாமும் ஐஸ்கிரீமும் எல்லாம் சூப்பரா வாங்கி சாப்பிடலாம். அட பின்னாடி ஒரு பெரிய கடை இருக்குது. என்ன போட்டிருக்குது அந்த கடையில? ஏதோ ஆஃபர் மாதிரி போட்டிருக்குதே. ஓ நிஜமாவா? அடடடடா, இதுல சூப்பரான ஆஃபர். என்ன ஆஃபர்னு படிக்கிறேன், பாக்குறீங்களா குட்டீஸ்? என்னது, நாளையிலிருந்து இந்த கடையில ஆளா யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு 500 ரூபாய் பரிசா. அடடடடா, சூப்பரான அதிர்ஷ்டமாச்சு இது. சரி, இந்த கடைக்கார அண்ணன் யாருன்னு உள்ள போய் பாத்துருவோம். அண்ணே அண்ணே அண்ணே, கடைக்காரங்க 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 கடைக்காரங்க. தம்பி தம்பி, நான் இங்கதான் இருக்கேன். யார்ப்பா நீ? ஓ அங்கிள், இங்கதான் இருக்கீங்களா? நான் தான் ரமேஷ் இருக்கார்ல, அவரோட பையன். ரமேஷா? ஓ நம்ம பையனா? சொல்லுப்பா, ஞாபகம் வந்துருச்சு. ஆமா ஆமா அங்கிள், கடைக்கு வெளியே ஏதோ ஆஃபர் போட்டிருந்தீங்கல்ல, அத பார்த்துட்டு வந்தேன் அங்கிள். கடைக்கு வெளியே ஆஃபரா? ஆமா அங்கிள், அதான் நாளைக்கு ஆளா வந்து இந்த ஸ்வீட் எல்லாம் வாங்குறவங்களுக்கு 500 ரூபாய் பரிசுன்னு போட்டிருக்கீங்களே.